அது அவர் விருப்பம். நீங்க அது அவர் விருப்பம். நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்க அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்லை. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க நீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்ற, மாசம் 5000 கொடுக்குறேன்ற, அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே. எனக்கு அவன் பசிக்காத, அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தா. அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. அது சரி, அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். இது திருத்துறதுன்னா எங்க இருந்தாலும் அவருக்கு அவர் 3 மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பம் இருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலான்னா, நீ 6 லட்சம் 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன், அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ. பீகார்ல வெளியேறினாலும் 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். இப்ப எங்கள்ல 1.5 கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர்னு ஒன்னும் இல்ல. நாங்க 2 கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னும் இல்ல. 1.5 கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல. நல்லா கவனிங்க, அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான், இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ். உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்றேன், காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. முழுக்க அவன் இந்திய திணிச்சா எதிர்ப்பான். இந்த தமிழ் பையன் இந்திக்காரனை திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி, இதே மாதிரிதான் இமய வர இருந்தா நான் நிலத்தை இழந்து இங்க குறுகியிருக்கேன். தம்பி, வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு. அந்த காய் என்ன ஆறல, இங்க இருந்து விரட்டுவான். அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும். வா இரு வேலை செய்ய, வாக்க அங்க போய் செலுத்து. நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவுல போட்டுவான். இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு. பெருந்துறையில எப்படி இருக்கு? கோவை தெற்குல யார் ஜெயிப்பா சொல்லு. அம்மா வானதி ஜெயிச்ச 20,000 ஓட்டு இருக்குல்ல, யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க. அப்போ எப்படி ஆகும்? என்னையே என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ, இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான். ஏன்னு கேளு, அவன் அடிக்கிற அடியில எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவான். உண்மையிலாதான் நடக்க. ஏன்னா வேற வழியே கிடையாது. நீ என்னைய தேடாம நீ போக முடியாது. ஏன்னா அவன் அடிப்பான். திமுக கிட்ட இருந்துதான் நாட்டையே நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இதுல வாக்கு எந்த வாக்கு? திடீர்னு சொல்றாங்க மண் மானம் மொழி மண், அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்குது இனம் இல்ல மண் மானம் மண் மொழி மானம், இது 3ஐயும் ஆற்று இருந்து காப்பாற்ற வேண்டி இருக்கு. இப்பதான் இங்க பாருங்க, மொழிய கொன்னது யாரு? மானம் எங்க அடமானம் இருக்கு? மண்ணு உங்ககிட்ட இருந்தாங்க காப்பாற்றணும். எந்த மலை எந்த ஆறுல மண் இருக்கு? எல்லாத்தையும் வெட்டி தின்னது யாரு? இதெல்லாம் எவ்வளவு பேச்சு இருக்கு பாருங்க. எப்ப மொழியை காப்பாத்துற? மொழியை காப்பாத்துற மகான் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே ரெயின்போன்னு தமிழ்ல எழுதுங்க. இந்த கொடுமையெல்லாம் உலகத்துல எங்கேயாவது இப்ப தெரியுதா யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு? திரைத்துறைங்க பாருங்க, திரைத்துறையிலிருந்து வந்தவங்கன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் ரசிகனை சந்திச்சேன்னா மக்களை சந்திச்சேன். இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர் ரசிகரை சந்திச்சார், ஐயா விஜயகாந்த் ரசிகரை சந்திச்சார், எங்க அண்ணன் கமலஹாசன் ரசிகரை சந்திச்சார், தம்பி விஜய் ரசிகரை சந்திச்சார். நீ யாரையாவது சொல்லு நான் ரசிகனை சந்திச்சு? குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வெளியில வந்தானா சிறையிலிருந்து வெளியில வந்தானா? அப்படி பேசக்கூடாது. ஒருத்தர் என்னுடைய
உன் ரசிகனா கட்சியில் வந்து சேர்ந்த நேரம் சொல்றேன்னா, இனச்சாவில் பிதிக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் நான். அதுல ஒரு ஒப்பிட்டு கூடாது. புரியுதா? என் தமிழ்நாடு அரசு, இந்திய ஒன்றிய அரசு மட்டும் இதெல்லாம் சரியா கொண்டு வருதா? ஏதாவது நான் எழுப்புறது ஒரு ஓரத்திலிருந்து எளிய மகனால நீ கடத்தி விட்டுட்டு போற. நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுக்கல, அதுல வென்றிருக்கிய. பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு 50 நாள்ல உங்களை எல்லாம் சொர்க்கத்துல வண்டி வைக்கிறேன்னு சொன்னா ஆலியா செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது. ஏதாவது சாதிச்சல. நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒளியும். நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க. ஊழல் லஞ்சம் ஒளியும். நீங்க ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு போடுற? அதில் இருக்க அவன்கிட்ட இல்ல இல்ல. இந்த தீவிரவாதம் ஒளிஞ்சிரும். புல்வாமா மாவட்டத்திலையும் பகல்காம்லையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு? அப்ப ஒளியல. அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட. அப்ப என்ன பண்ணணும்? வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட. உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாதுன்னதும் பண மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது. ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக வருந்தீங்களா? சரி, ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க, பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க? எதுக்கு குறைக்கிறீங்க? குறைக்க சொன்னது யாரு? ஏன் குறைக்கிறீங்க? மக்களை பாதிக்குது. பாதிக்கிற வரியை நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா? மக்களை பாதிக்கும்னு தெரிகிற ஒரு வரியை, குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா? சொல்லுங்க.